சுவாயோ சுவா ஹேயோ. இது வந்து ரெண்டுமே வித்தியாசமான வார்த்தை. கொரியனில் அடிக்கடி உங்களுக்கு குழப்பம் வர ஒரு வார்த்தை தான் சுவாயோ சுவா ஹேயோ. சரிதானே? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வாங்க பார்ப்போம். சுவாயோ அப்படின்னு சொன்னால் சோத்தா, அதுலேருந்து வந்தது தான் சுவாயோ. சுவாயோன்னு சொன்னால் குட் இல்லாட்டி நல்லது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் சுவா ஹதாவிலேருந்து வந்தது தான் சுவா ஹேயோ. சரிதானே? சுவா ஹேயோன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும் இல்லாட்டி விருப்பம் அப்படின்னு அர்த்தம். சரிதானே? இதை வந்து ஒரு உதாரணத்தில் பார்ப்போம். அப்படி உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். சரிதானே? முதலாவது உதாரணம் இ உமாகள் சுவாயோ. இந்த இசை நல்லது இல்லாட்டி இது ஒரு நல்ல இசை, இதுதான் அர்த்தம். அதே போல இரண்டாவது சோனுன் உமாகுல் சுவா ஹேயோ. எனக்கு சங்கீதம் பிடிக்கும். சரிதானே? இல்லாட்டி எனக்கு இசை பிடிக்கும். முதலாவது இது நல்ல இசை, இரண்டாவது எனக்கு இசையை பிடிக்கும். உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாயோன்னு சொன்னால் நல்லதுன்னு சொல்லி அர்த்தம், சுவா ஹேயோன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அர்த்தம். எனவே சின்ன டிஃப்ரெண்ட் தான், ஆனால் நிறைய பேர் குழப்பிக்கொள்வாங்க சுவாயோ சுவாஹேயோ அது ரெண்டையும். எனவே இனி குழப்பிக்கிறக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.